எங்க தடுப்பணை உடைச்சு இன்னைக்கு இருக்கிறவனுடைய வண்டி வாகனம் நம்ம உயிர் உடைமைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்குங்க. வளர்த்த ஆடு மாடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுதுங்க. எத்தனை பேர் நீங்க பாக்கலையா வீடியோக்கள்ல? சாராய கடையில பல ஆயிரம் லட்சம் கோடியை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தடுப்பணையில இருக்கக்கூடிய ஷட்டரை மாத்துறதுக்கு சென்டர்ல இருந்து பணம் வரணும்னா ஒரு ஷட்டரை மாத்துறதுக்கு காசு இல்லைன்னு சொல்றது தமிழக அரசுக்கு வெக்கக்கேடான விஷயம். சென்னை போன்ற நகரங்கள்ல நீங்க பம்பு செட் வச்சு அடிச்சு ஊத்துற மாதிரி கிராமப்புறங்களை நினைச்சிட்டீங்களா? வாழ்க்கையினுடைய விளிம்பு நிலையில இருக்கக்கூடியவனை காப்பாற்ற முடியாதவன் நீ எப்படி தமிழ்நாட்டினுடைய முதல்வரா இருக்க முடியும்? அவனுடைய உயிர்களும் உடைமைகளும் பறி போனதுக்கு அப்புறம் நீ வந்து நின்று என்னத்தை பண்ணிட்டு போற? மாற்றுக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் தாவக்க ஆதரவாளர் திரு ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ பெஞ்சால் புயல் வந்தது. திமுக அரசு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஒரு இடத்துல கூட தண்ணி இல்லாம அப்படியே பாத்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய புயல்லாம் வந்தது, நிறைய தண்ணி அங்கங்க நிறைய ப்ராப்ளம் இருந்தது. இப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அது எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, கடந்த காலங்கள்ல வந்து நிறைய தண்ணி இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த மழைநீர் வடிகால் வந்து எங்கேயும் அமைக்கப்படாம இருந்தது. ஏற்கனவே 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்த கூடியவர்கள் அவங்க வந்து ஒரு அமைத்தது போன்ற ஒரு கட்டமைப்பை கொடுத்துட்டு போனாங்க. எல்லா இடங்கள்லையுமே அமைச்சிருந்தோம். அதோட கனெக்டிவிட்டி இல்லாம இருந்துச்சு. இப்ப இந்த 3.5 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஆளக்கூடிய தரப்பு, ஆளக்கூடிய அரசு இதையெல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3.5 ஆண்டு காலம் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கும் செஞ்சு முடிச்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா செஞ்சு முடிக்கிறது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இல்ல, அதுதான் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைன்னு நீங்க இல்லாத இடத்துல மெயின் ரோட்ல டிராவல் பண்ணிட்டு சொல்றீங்க. கொளத்தூர் பகுதி வாங்க, இப்ப வாங்க கொளத்தூர் பகுதி வாங்க, தண்ணீரை காட்ட முடியும். அண்ணா நகர்ல எவ்வளவு தண்ணி நின்னுதுன்ற நீங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். அண்ணா நகர் நான் போயிட்டு வந்தேன் சார். அண்ணா நகர் போனேன், தொண்டையார்பேட்டை, எங்கெங்க தண்ணி போன வாட்டி நிறைய தண்ணி நின்னுதோ அண்ணா நகர்ல மெயின் ரோட்ல வந்து போயிட்டு 18 மெயின் ரோடு வந்து பாத்தீங்களா? பார்த்தேன் சார், தண்ணி இல்ல சார் அங்க இல்லையா? அதாவது இந்த 3.5 ஆண்டு காலமும் கட்டி அமைச்சது. வில்லிவாக்கம் போனீங்களா? வில்லிவாக்கம் அண்ணா நகருக்கு அடுத்து 18 மெயின் ரோட தாண்டவனா வில்லிவாக்கம் வந்துருது, சிட்கோ வந்துருது, கொய்யாத்தோப்பு வந்துருது. இந்த பகுதிகளுக்கு போனீங்களா? போயிருக்கு? இல்ல இல்ல இல்ல, வில்லிவாக்கம் நான் போல. நான் அண்ணா நகர், ஏன்னா அண்ணா நகர்ல வந்து ஒரு 1.5 hour வந்து தண்ணி நின்னுது, அதனால நாங்க போனேன். இன்னைக்குமே போய் பாருங்க. அங்க உள்ள மக்களை சந்திங்க. அங்க உள்ள சூழ்நிலைகள் என்னன்றது தெரியும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் எவ்வளவு பேர் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்றது தெரியும். அப்போ ஒண்ணுமே தண்ணியே இல்லாத இடத்துல யாராவது நிவாரணம் கொடுப்பானா? தண்ணியில மூழ்கி போற மாதிரி வீடியோ போடுவாங்களா? கொய்யாத்தோப்பு, வில்லிவாக்கம்லாம் சொல்லி பார்த்தீங்களா? நீங்க மழை பெய்யலனா கூட அங்கங்க வந்து கொஞ்சம் தண்ணி நின்றுட்டு தான் இருக்காங்க. இல்ல, நீங்க அதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. இப்பவும் சரியான திட்டமிடுதல் இல்லை, சரியான இது இல்லை. நாங்க இத்தனை 1000 கோடியை செலவு பண்ணி மழைநீர் வடிகால் நாங்க அமைச்சிட்டதா சொல்றீங்க. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய அத்தனை ஏரியாக்கள்லையுமே அண்ணா நகர்ல எங்கெங்க பம்பு போட்டாங்கன்னு எனக்கு தெரியும். டி நகர்ல எங்கெங்க பம்பு போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். வடபழனியில எங்கெங்க பம்பு போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இதை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே பம்புகள் போடப்பட்டிருக்கு. 1500 பம்பை நம்பிதான் இன்னைக்கு சென்னை மாநகராட்சி நிக்குது. அதை தான் இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் எடுத்துக்கிட்டு எல்லா பக்கமும் போய் நின்றுகிட்டு, மழைநீர் வடிகால் நீங்க அமைச்சிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு பம்பு? தண்ணி தான் போகுமே, ஏன் பம்பை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பம்பிங் பண்ணி தான் தண்ணியை வெளியில அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏன் நீங்க மழைநீர் வடிகால் ஏன் கட்டணும்? ஆல்ரெடி காவால தான் விடுறீங்க. ஒரு டிரைனேஜ் லைன் இருக்கு. எல்லா பகுதிகள்லயும் டிரைனேஜ் பிளாக்கை ஓபன் பண்ணி, சாம்பரை ஓபன் பண்ணி, மழை தண்ணீரை மோட்டர் போட்டு எடுத்துதான் அது உள்ள விடுறீங்க. இது எல்லா பக்கமும் நடந்தது. இப்பவும் வந்தீங்கன்னா என்னால காட்டுறதுக்கு, சான்று காட்டுறதுக்கு நிச்சயமா முடியும். இப்போ இதை சக்சஸ்ஃபுல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாம பார்த்துப்பேன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு நிவாரணம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? பேரிடரா இது பண்ணணும்னு சொல்றீங்க, அறிவிக்கணும்னு சொல்றீங்க, இத்தனை 1000 கோடி பணம் வேணும்ன்றீங்க. அதான் எல்லா தண்ணியும் போயிடுச்சு, அப்புறம் எதுக்கு பணம் கேட்குறீங்க? இப்படி பேசுனா அப்படி கேட்குறீங்க. இத்தனை முகாம்கள் நடத்தினன்றீங்க, இதை பண்ணுன்றீங்க, எல்லாமே பண்ணீங்கல்ல. தண்ணி இல்லாம ஏதாவது பண்ணீங்களா? இருக்குல்ல, வந்துருச்சு இல்ல. இப்ப எல்லா இடத்துலயுமே சென்னையில மட்டும்தான் இல்லன்னு சொல்றீங்களா? ஒரு இடத்த வச்சு நம்ம சொல்ல கூடாது. சரி, மத்த மாவட்டங்கள் சொல்லுங்க. திருவேற்காடுல தண்ணி நிக்கலையா? பூந்தமல்லியில தண்ணி நிக்கலையா? அயப்பாக்கத்துல தண்ணி நிக்கலையா? முகப்பேர்ல தண்ணி நிக்கலையா? எல்லா பகுதிகளும் நின்றுகிட்டு தான் இருந்தது. நீங்க வண்டிகள் வாகனங்கள் போகக்கூடிய இடத்துல போயிட்டு வந்துட்டீங்க. எல்லா பகுதிக்கும் போங்க, அங்க உள்ளவங்களா மக்கள் இல்லையா? நீங்க ஆளும் தரப்புக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கீங்க. மீடியாக்கள் இல்ல, பொதுவாகவே மீடியாக்கள் வந்து ஆளக்கூடிய தரப்புக்கு, புரியுதுங்களா, எப்பவுமே அவங்களுக்கு துணை போறதுதான் மீடியாக்களுடைய வேலையா இருக்கு. எப்பவுமே ஆளக்கூடிய தரப்பு எது பண்ணாலுமே
அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா எடுத்துக்கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கீங்க. ராத்திரி பூரா துணை முதலமைச்சர் சுத்துறாரு, இங்க போனார் அங்க போனார் இங்க போனார், வந்து பார்த்தார். ஒருத்தரும் எடுத்து போடுறாங்க. இப்ப போன அமைச்சர் மேல சேர வாரி தூக்கி அடிக்கிறாங்க. ஏங்க மக்களுக்கு வெறுப்பா ஆளக்கூடிய திமுக மேல? சோறு இல்லாம எவ்வளவு பேர் இருக்கலாம் சார், எதிர்கட்சி சதியா கூட இருக்கலாம். எதிர்கட்சி ஆளு யாருங்க எப்படிங்க சதி பண்ணுவாங்க? பாதிக்கப்பட்ட ஊர் மக்கள் சேர்ந்து இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் எதிர்கட்சியினுடைய சதியா? எதிர்கட்சியினுடைய சதியா இருக்கட்டும். திமுக என்னென்ன பண்ணிட்டீங்க அந்த மாவட்டங்கள்ல? தடுப்பணை கொண்டு வந்துட்டீங்களா? உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்க சின்னத்துல போட்டியிட்டவர் இல்லையா? அவருடைய நிலைமை என்ன இன்னைக்கு? அவர் மாவட்டத்துக்குள்ள அவரால் போக முடியுதா? நீங்க இப்ப பேசுறீங்க தென்பெண்ணை ஆட்சியினுடைய தடுப்பணையில இருக்கக்கூடிய ஷட்டரை நான் மாத்த சொல்லி எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கதறாரு இன்னைக்கு வீடியோ போட்டு. கூட்டணியில இருக்கிறதுக்காக வாயை மூடிக்கிட்டு எதை வேணா கேட்டுட்டு போவான் வேல்முருகன் நினைக்கிறீங்களான்னு கத்துறாரு. இன்னைக்கு காதல் விழலையா? மக்கள் இன்னைக்கு பாத்துக்கிட்டு இல்லையா? ஆளுங்கட்சி பக்காவா படிச்ச கூட்டணியில இருக்கிறவங்க இன்னைக்கு வெளியில வந்து கத்த வேண்டிய அவசியம் என்ன? பேச வேண்டிய சூழ்நிலைகள் என்ன? அப்போ நான் ஒரு ஆட்சியாளர்களுக்கும் இருக்கக்கூடிய பேரிடருடைய நிவாரணத்தையும் பெறுறதுக்கு மக்களுக்கு தேவையானதை சொல்றதுக்கு நான் போன் பண்ண என்னுடைய போன் அட்டன் பண்ண மாட்டாங்கன்றாரு. மெசேஜ் போட்டா மெசேஜுக்கு ரிப்ளை வரலன்றாரு. அப்ப மக்களை எப்படி பாதுகாப்பீங்க? சார் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் போனார் சார் அந்த இடத்துக்கு. போயிட்டு என்ன பண்ணாரு? போயிட்டு மக்களுக்கான இதெல்லாம் குறையெல்லாம் கேட்டிருந்தார் சார். என்ன குறையெல்லாம் கேட்டாரு? எங்க தடுப்பணை உடைஞ்சு இன்னைக்கு இருக்கிறவனுடைய வண்டி வாகனம் நம்ம உயிர் உடைமைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்குங்க. வளர்த்த ஆடு மாடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுதுங்க. எத்தனை பேர் நீங்க பாக்கலையா? வீடியோக்கள்ல காட்சிகள்ல பாக்கலையா? தொலைக்காட்சியில பாக்கலையா? எல்லாத்தையுமே இழந்துட்டு இன்னைக்கு நிர்கதியா நிக்கிறான் ஒரு அனாதையை போல. அவனுக்கு என்ன சொல்ல போறீங்க? 5000 ரூபாய் நிவாரணம் கொடுக்க போறீங்களா? 10,000 ரூபாய் நிவாரணம் கொடுக்க போறீங்களா? மனசாட்சின்ற ஒண்ணு வேண்டாமா? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போய் பார்த்தவன இவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வசந்த காலமாவும் பூஞ்சோலையாவும் மாறிட போதா? இருக்கிறவனை இன்னைக்கு கையேந்தி ஒருவேளை சோத்துக்கு தானே பிச்சை எடுக்க வச்சிருக்கீங்க. உங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவிக்கிற உங்களுக்கு திட்டமிடுதல் இல்லையா? உங்களுடைய திட்டமிடுதல் எங்க போச்சு? உங்களுடைய நிவாரண குழு எங்க போச்சு? உங்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் சரியா இல்ல, உங்களால கையாள முடியலன்றது வெட்ட வெளிச்சமா தெரியலையா? அப்படி தெரிஞ்சிருந்தா கடலூர் மாவட்டம் ஏன் பாதிக்கப்படுது? திருவண்ணாமலை ஏன் பாதிக்கப்படுது? கிருஷ்ணகிரி ஏன் பாதிக்கப்படுது? இதுக்கெல்லாம் பதில் இருக்கா உங்கள்ட்ட? ஒவ்வொரு கிராமம் பாத்துட்டு இருக்காங்க சார். என்னைக்கு பாப்பீங்க? ஏங்க ஆல்ரெடி ஏற்கனவே நீங்க இப்பதான் வந்து பாக்குறீங்க. அதாவது அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே தடுப்பணை கட்டல இல்லையா? ஏன் கட்டல? இன்னைக்கு மழை அடிச்சு வெள்ளம் வருதுன்றத முன்கூட்டியே அறிஞ்சுதானே சொல்றாங்க. ஷட்டரை மாத்தலன்றாங்க. ஏன் மாத்தல? நிதி சென்ட்ரல் இருந்து சரியா வரல சார். கேட்டா தரமாட்டேன்றாங்க. அந்த ஒரு ப்ராப்ளத்தால லேட்டா வருதுன்றதுனால இந்த மாதிரி ஆகுதுன்னு கூட சொல்றாங்க. ஏங்க என்னங்க இது? இப்ப சாராய கடையில பல 1000 லட்சம் கோடியை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தடுப்பணையில இருக்கக்கூடிய ஷட்டரை மாத்துறதுக்கு சென்ட்ரல்ல இருந்து பணம் வரணும்னா ஒவ்வொரு மந்திரி இன்னோவா கார்ல சைரன் போட்டுட்டு போறான். அவன் பல 1000 கோடியை சம்பாதிச்சு கொட்டி குவிச்சு வச்சிருக்கான். மருத்துவமனையிலும் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களும் தனக்கானதை ஆக்கி வச்சிருக்கான். ஒரு ஷட்டரை மாத்துறதுக்கு காசு இல்லைன்னு சொல்றது தமிழக அரசுக்கு வெக்கக்கேடான விஷயம் இல்லையா சார்? இதுக்கான நிதினு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த நிதிக்குள்ளதான் எல்லாமே செலவு. அந்த நிதி வரலன்னா மக்கள் எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லன்னு விட்டுருவீங்களா? ஏன் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடிய அறிவிப்பும் அறிவு இந்த அரசாங்கத்துக்கு திட்டமிடுதலுக்கும் இல்லையா? திட்டமிடுதல் குழு எங்க போச்சு? அவங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு தண்ணி வந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு நீர் வருது, அப்ப இவ்வளவு நேரத்துல இது நிரம்போ இது வழியுன்றது தெரியாதா? அப்ப மக்களை பாதுகாக்கணுன்ற அக்கறை உங்களுக்கு இல்லையா? மக்கள் மேல என்ன நீங்க அக்கறை கொண்டு விட்டீங்க? சென்னை போன்ற நகரங்கள்ல நீங்க பம்பு செட் வச்சு அடிச்சு ஊத்துற மாதிரி கிராமப்புறங்களை நினைச்சிட்டீங்களா? நீங்க இப்பவும் சொல்றோம் உங்களுடைய டெக்னாலஜி எல்லாம் எங்க போச்சு? அன்னைக்கு சொன்னாங்க அக்கா தமிழிசை அவர்கள், நாங்க டெக்னாலஜில ரொம்ப இந்தியா முன்மாதிரியா டெக்னாலஜில நாங்க வளர்ந்துருக்கோம்னு சொன்னாங்க. கப்பல்ல எண்ணெய் கொட்டும், கடல்ல எண்ணெய் கொட்டும் போது பக்கெட் வச்சுதான் அள்ளி போட்டாங்க. அதை எல்லாமே பார்த்தோம்ல. எதை போட்டு அள்ளிங்க? இதான் உங்க டெக்னாலஜியா? இன்னைக்கு அரசியல் கத்துக்கணுன்றதுக்காக அயல் நாடுக்கு போய் கோட்டு சூட்டு போட்டுட்டு தான் நீங்க அரசியலை படிச்சுட்டு வரீங்க. இதுதான் உங்க டெக்னாலஜியா? டெக்னாலஜில என்ன வளர்ந்துருச்சு? என்னத்தை மாத்திட்டீங்க? எவ்வளவு பேர் இறங்கி போராடிட்டீங்க? மக்கள் பக்கம் நிக்கிறவன் யாரு? செத்துக்கிட்டு இருக்கவன் பக்கம் யாராவது நிக்கிறீங்களா? வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. எத்தனை மேக்ஸி கேப் வண்டிகள் வாகனங்கள் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு போகுது. எத்தனை சரக்கு லாரிகள் போய்கிட்டு இருக்கு. அவனுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாமே கேள்விக்குறியா இருக்கு. மாடுகளை எப்படி ஐயா 10,000 ரூபாய் மாடு போனா கொடுக்குறீங்க. 10,000 ரூபாய் நீ ஒரு மாடு வாங்கி கொடு. மாடு வாங்கி தர முடியுமா? முடியாது இல்ல. அப்போ முடியாதது தானே நீ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கவர்மெண்டால நிவாரணம் தான் சார் தர முடியும். அது பொருள்லாம் வாங்கி தர முடியாது. பாதிப்பு யாரால ஏற்பட்டதுங்க? உங்களால தானங்க பாதிப்பு ஏற்பட்டது. அவன் நல்லா தானே இருந்தான். இங்க இருக்கக்கூடிய விளைநிலங்களை ஆக்கிரமிப்பா கொடுத்தது யாரு? இப்ப பரந்தூர் விமான நிலையம் அமைக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எதுக்கு? உங்களுக்கு எத்தனாயிரம்
1000 கோடி இதுல வருமானம் வருது. மக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்படுறான், போராட்ட களத்துல நின்று எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயா சுப உதயகுமார் போன்றவர்கள் எவ்வளவு காலமா போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த உதயகுமார் போன்றவர்கள் பச்சை தமிழக இயக்கத்தை சார்ந்தவர்கள் எத்தனை காலமா போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பூலகின் நண்பர்கள் எத்தனை காலமா போராடிக்கிட்டு இருக்காங்க. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க கூடாது அப்படின்றதுல திட்டமா சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அன்னைக்கு உங்களுடைய அரசியல் மேடையில ஏத்துறதுக்கு பூவுலகின் நண்பர்கள் தேவைப்பட்டாங்க இல்லையா? சவுந்தரராஜன் போன்ற தோழர்கள்லாம் இன்னைக்கு அவங்க மேடையை அலங்கரிக்க தேவைப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்க கொடுக்கக்கூடியது உங்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணுதா? பரந்தூர் விமான நிலையம் அமைக்கணும்னு ஏன் இவ்வளவு துடிக்கிறீங்க? அங்க எத்தனை ஏரிகள் இருக்கு, எவ்வளவு இது இருக்கு, அதையெல்லாம் நீங்க அழிச்சிட்டு விமானம் வந்தா இப்போ ஒரு சென்னை விமான நிலையம் மூடலையா? 2 நாளா மூடி கிடக்கலையா? ஒரு டைம் அறிவிக்கிறீங்க நாளைக்கு காலைல 7 மணி வரைக்கும் மூடல்னு, திருப்பி அறிவிக்கிறீங்க இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் மூடி இருப்போம்னு சொல்லிட்டு. உங்களால ஒரு தொலைநோக்கு பார்வையே இல்ல. சென்னையில இருக்கக்கூடிய நவீனமயமாக்கப்பட்ட இடத்துலயே உங்களுக்கு இதுதான் நிலைமை. விமானத்தை இறக்க முடியல, மாத்தி போய்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஏரி ஆக்கிரமிச்சு நீங்க பண்ணணும்ன்ற ஏன் துடிக்கிறீங்க? விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை ஏன் அழிக்கிறீங்க? அப்போ மக்களை பத்தி நீங்க கவலைப்படலாம். அதானி போன்ற பெரும் முதலைகளை சந்திக்கணும், அவங்களுக்கு ஃபேவரா பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன்? பணம் காசு கிடைக்கும்னா. அதானிய ரகசியமா சந்திச்சுட்டு போனதை இது வரைக்கும் நீங்க உங்களால சொல்ல முடியுதா? இன்னைக்கு எல்லாரும் வெட்ட வெளிச்சமா ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில சொல்லும் போது திமுகவுடைய ஆதரவாளர் திமுக காரரே கேட்டாரு, ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இன்னைக்கு ஊர் உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்குது அதானி வந்துட்டு போனது. எல்லா செய்திகளையும் இருட்டடிப்பு பண்றீங்க. நீங்க பணத்தை நோக்கியே குறியா ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த கான்செப்டும் ரியல் எஸ்டேட், சினிமா துறை, கட்ட பஞ்சாயத்து, இதுல பணம் வருதா அதுல பணம் வருதான்றதுதான் பாக்குற மாதிரி இருக்கு. நீங்க என்ன மக்களுக்காக நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை திமுக காரன் களத்துல வந்து நின்னுட்டான் சொல்லுங்க. அரசாங்கத்துல இருக்கிற முதல்வர், துணை முதல்வர் எல்லாரும் அங்கதான் சார் இருக்காங்க. களத்துல இருந்துன்னு மக்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு பார்த்து ஒவ்வொன்னு பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பண்ணல அப்படின்னு சொல்றது எப்படி சார்? வரவே இருக்கிறாங்க. முதல்வர் வந்துட்டாருன்றீங்க, துணை முதல்வர் வந்துட்டாருன்றீங்க, எம்ஆர்கே வந்துட்டாருன்றீங்க, பொன்முடி வந்துட்டாருன்றீங்க, எல்லாருமே வந்துட்டீங்க. ஏன் வந்தீங்கன்னு நான் கேக்குறேன். சார் ஏன் வரக்கூடாது சார்? முதல்வர் எங்க பிரச்சனைகள் வரத்துக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு உங்களுக்கு யோகியதையும் அருகதையுமே இல்லைன்றப்போ உங்களுக்கு அதுக்கான திட்டமிடுதல் இல்ல, உங்களுக்கான அதுக்கான அறிவு இல்லைன்னு சொல்றேங்க. உங்களுக்கு புரியலையா? இன்னைக்கு மக்கள் செத்து போனதுக்கு அப்புறம் சாவுக்கு மாலை போடுறதுக்கு நீங்க எதுக்கு? வாழ்க்கையினுடைய விளிம்பு நிலையில இருக்கக்கூடியவனை காப்பாற்ற முடியாதவன் நீ எப்படி தமிழ்நாட்டினுடைய முதல்வரா இருக்க முடியும்? அவனுடைய உயிர்களும் உடைமைகளும் பறி போனதுக்கு அப்புறம் நீ நின்று என்னத்தை பண்ணிட்டு போற? அவனுடைய உயிரும் உடைமைகளும் பறி போய் பரதேசியா நின்றுட்டு இருக்கிறத பாக்குறதே வந்திருக்கீங்களா? எவ்வளவு நிவாரணம் கொடுத்துருவீங்க? அவனுடைய வாழ்வாதாரத்தை திருப்பி அமைச்சு கொடுத்துருவீங்களா? இழந்தது எல்லா இழப்பீடும் கொடுத்துருவீங்களா? எல்லாத்துக்குமே அரசாங்கம் இன்னைக்கு வாய் மூடி மௌனியா இன்னைக்கு பிஜேபி அரசாங்கத்தை கம்ப்ளீட்டா எதிர்த்தது இன்னைக்கு எல்லாத்துக்குமே துணை போய்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. அவங்களும் நீங்களும் இன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் திமுக குறை சொல்லிடுமா? இன்னைக்கு உங்களுடைய 2 பேருடைய கள்ள உறவு தானே இதுக்கு சாட்சி. இன்னைக்கு இவ்வளவு பணம் வேணும் அவ்வளவு பணம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பணத்தை வாங்கி என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய ஒரு அறிவிப்பு மக்களை காப்பாற்ற முடியலையே. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க கொடுக்கக்கூடிய அறிவிப்பு உடைமைகளையும் குழந்தைகளையும் உயிர்களையும் தூக்கிட்டு ஓடிட முடியுமா? ஒவ்வொருத்தனையும் கையேந்த வச்சு பிச்சை எடுக்க வச்சிருக்கோம்ன்றத கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நான் நிக்கிறேன். இந்த நாட்டுடைய முதல்வர்னு சொல்லக்கூடிய நீங்க என்ன பண்ணணும்? தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிட்டு போவேணாமா இந்த மக்களுக்காக? என்ன சொன்னீங்க? மக்கள் முதல்வர் திட்டத்துல உங்களுக்கான ஆட்சி நடக்கலன்னா நான் ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னார்ல, எங்க போயிடுச்சு இன்னைக்கு அந்த வீரவசனம்லாம்? பண்ணிட்டு போக வேண்டியதானே? உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள் கடந்த காலகட்டங்கள்ல எம்எல்ஏவாவே இல்லாதப்போ, சட்டமன்ற உறுப்பினராகவே இல்லாதப்போ தமிழ்நாட்டில எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தினாரு. தமிழக மக்களுடைய ஒரு நாடி துடிப்பை போல நின்னாரு. அவரோட பல போராட்டங்கள்ல நாங்க பங்கெடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு கதறாரு. உங்களுடைய கட்சியில உங்களுடைய சின்னத்துல நிக்க வச்சு இன்னைக்கு அடிமை போல நடத்துறீங்க. அவருடைய கருத்துக்களை சுதந்திரமா சொல்ல முடியுதா? மத்த கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அவருடைய சொந்த சின்னத்துல நின்று ஜெயிச்சிருக்கீங்களே, உங்க சின்னத்துல நின்று ஜெயிக்க வச்சிருக்கீங்களே, இவங்களால கருத்துக்களை சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போயிருக்காங்க. இன்னும் 1 வருஷம் ஆட்சி காலம் இருக்குதுன்றதுக்காக மக்களுக்காக ஏதாவது பண்ண முடியாதுன்றதுக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் சட்டமன்றத்துல பேசிட்டா சொல்லுங்க பாப்போம். இப்ப பேசி இருக்கிறாரு, 1/2 மணி நேரம் வீடியோ விட்டு இருக்கிறாரு அண்ணன் வேல்முருகன். இதே வீடியோவை இதே பேச்சுக்களை சட்டமன்றத்துல பேசிடுவாரா? சபாநாயகரை அனுமதிச்சிருவாரா? ஒண்ணுமே நடக்காது. மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு மக்களுக்கானவன் யாருன்றதை எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு உங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்கு சும்மா நீங்க ரவுண்டு போறேன், இங்க போறேன், நான் இதை கேம்ப் அமைக்கிறேன், இங்க சோறு அமைக்கிறேன், சோத்தை போட்டு ஏன்டா கொல்றீங்க? எங்களை பிச்சைக்காரனா ஏன்டா ஆக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம்.
எங்களுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு தான் நீங்க. எங்களுக்கு பசியாடுறதுக்கு, எங்களை வயிற்று ரொப்புறதுக்கு தெரியாதா? இன்னைக்கு அம்மா உணவகங்கள்ல எல்லாத்துக்கும் இலவசமா இவர் வந்து திம்பாரு. அம்மா உணவகத்துல இவர் மகன் வந்து திம்பானா? இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எவனாவது ஒருத்தர் திம்பான்னு சொல்லுங்க பாப்போம். அம்மா உணவகத்துல போடக்கூடிய சொத்தை யாருங்க திம்பா? இவன் கட்சியில இருக்கக்கூடிய கடைக்கோடியில உள்ளவன் திம்பானா? ஒரு வட்ட செயலாளர் திம்பானா? ஒரு கவுன்சிலர் திம்பானா? எதுக்குமே தகுதி இல்லாம மக்களை போட்டு கொள்றீங்களடான்றதுதானே திருப்பி திருப்பி கேட்கிறோம். அப்ப எங்களை ஏன் இந்த அளவுக்கு எமோஷனலா பேச வைக்கிறீங்க? நீங்க பாடம் உங்களுக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்கள்ல தமிழகம் இருக்கு. அந்த தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயமா தேவை. 2 பேருமே வேண்டான்றத மக்கள் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டான். ஒத்தை கோட்ல இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிறான். சாமானியவன், கஷ்டப்பட்டவன், இன்னைக்கு இருக்கக்கூடியவன் அத்தனை பேர் நின்றுகிட்டு இருக்கிறான். ஒரே கோட்ல நின்றுகிட்டு இருக்கிறான். புதிய வரவையும் தமிழகத்தினுடைய புதிய விடியலையும் எதிர்பார்த்து அப்ப 26ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். அது மக்களுக்கானதா இருக்கும். நிச்சயமா மக்களாட்சியானதா இருக்கும். அன்னைக்கு சொல்லுங்க மக்கள் எவன் பாதிக்கப்படுறான்னு. அதே சேனல்ல உட்காந்து நான் பேசுறதுக்கு தயார், விவாதிக்கிறதுக்கு திமுக தரப்பு தயாரா இருக்கா? இவ்வளவு சொல்றீங்க. டிவிக்கு அதை தாவேக்கா என்னதானா பஞ்சா கடலூருக்காக ஏங்க? தாவேக்கா என்னன்னு பச்சா, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். தமிழகம் முழுக்க இறங்கி எல்லாத்துக்கும் நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். ஆளக்கூடியவன், ஆட்சி இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் சோறாக்கி போடுறோன்னு சொல்றான். அதை விட 2 மடங்கு அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி இல்ல, அதிகாரம் இல்ல, எம்எல்ஏ மந்திரிகள்ன்ற பவர்ல. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? இருக்கக்கூடிய நண்டு சிண்டுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு, இருக்கக்கூடிய வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு, அவங்க மேல வெறுப்பு உணர்வுகளை தூண்டி விட்டுக்கிட்டு அவங்க இது பண்றாங்க அது பண்றாங்கன்ற ஒரு கேவலமான சூழல்களை மட்டும்தான் உங்களால சொல்லிக்கிட்டு இருக்க முடியுது. நிவாரணத்தை ஒருபோதும் உங்களால சொல்ல முடியல. நேர்காணல் கட்டமைக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள்.